சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாழினி வீடு வந்தாச்சுலாமா, இறங்கு. என்ன யாழினி அமைதியா இருக்க? இன்னொரு ரவுண்ட் உங்க அப்பா வீட்டுக்கு போணுமா? இன்னைக்கு நம்ம வசமா அமுட்டிட்டோம்னு நினைக்கேன். அது பாருங்க யாருன்னு. அட பாவி மக்கா, இங்க நான் உட்கார்ந்திருந்தேன் எங்க அக்கா. அதுக்குள்ள எங்க பண்ண வீட்டுக்கு போயிட்டாளோ? ஏக்கா ஏக்கா ஏ பாவி மக்கா, சொல்லாம கொள்ளாம போயிட்டாள. போறேன்னு சொன்னா நான் தான் சொன்னேன் கொஞ்ச நேரம் படுக்கா, கொஞ்ச நேரம் எங்க அங்க போய் என்ன செய்ய போறேன்னே. 2-3 பாத்திரம் அடகு கழிச்சு ஓடியாரனே. அதுக்குள்ள என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போயிட்டா போல இருக்க. இந்த பையன் இந்த பிள்ளைய அமுட்டுக்கிடுமே. நிலையா நின்று மழையா பொழிஞ்சிருவல எங்க அக்கா கறி. இதான் சமயம் சொல்லி இந்த பிள்ளைய ஏசி போடாமா கடவுளே. இந்த யாராச்சும் தெரியலையே. கிழவிகள் உட்காந்துருக்குன்னு தெரிஞ்சா நாங்க வந்திருக்கே மாட்டேன். கொஞ்ச நேரம் புஷ்பா எரினால அங்கே இருந்துச்சாது கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருப்பேன். என்ன பத்துமா வாயா? என்ன பத்துமா? உன் மவனையும் மருமொழியும் ஒரு பக்கம் உடல இல்ல, வீட்டுல தானே இருக்காவா? அதெல்லாம் ஒரு இடம் போல வீட்டுலதான் இருக்காவா? அதனை கேட்டேன். 3 நாளைக்கு எங்க வெளிய விட்டுற கூடாதுன்னு. அதான் நாகரீக காலம், அது இது அங்க போல இங்க போல சுத்தி பார்க்க போலாம் அப்படி இப்படின்னு கிளம்பிடாம. அதெல்லாம் போலதே, நான் அப்படி போவிடுவேனா? வீட்டுலதான் இருக்காவா? சரி போயிட்டாரன். வீட்டுல கொஞ்சம் சுவாலி கிடக்கு. உன் வாயில இருந்து என்ன வருதுன்னு புடுங்கிறதுக்குள்ள அந்த கிழவிகள் உட்கார்ந்துருக்குவா. புஷ்பா எங்க போற? காது கேக்குவா. போன இடம் வந்த இடம் அவாட்ல ஓடுதா. ஒரு மாமியார் ஒருத்தி இருக்கான்னு சொல்லி ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு அவளுக்கு. கூப்பிடுறே காதுல விடுதா. யாழினி பயப்படாத, நான் இருக்கேன், கீழே இறங்கு டக்குன்னு. எப்பா இப்பதான் போன வருஷம் திரும்பி வந்த மாதிரி இருக்கம்மா. பைக்கு நிக்கி வந்து சம்மலுக்கு பிள்ளை. ஏக்கா பாட்டி உன்கிட்ட தான் அந்த விஷயத்தை சொல்லணும். பாத்தியாட்டி பைக் எங்க நிக்கின்னு? ஏங்கா தெருல தானே நிக்கி, நம்ம வீட்டு முன்னதாக நிக்கி. உனக்கு தெரியுமில்லாட்டி 3 நாள் எங்க போகப்படாதுன்னு சொல்லி படிச்சு இந்த பையட்ட சொல்லிட்டு இருக்கேன். பொண்டாட்டி கூட்டிட்டு எங்க பேர் போல இருக்குடி. நான் பாத்தியா பைக் வாசல் முன்ன நிக்கி பாரு. அது எப்படிங்க எங்க போமா? போக மாட்டா. அந்த பைக் வந்து 2-3 நாளாட்டி எடுக்கல பாத்தியா. அதான் ஏதோ தூசியா இருந்திருக்கும். அதான் வாசல் விட்டு தொடைப்போம் அப்படின்னு தொடச்சிருப்பாங்க. வேற ஒண்ணு இருக்காது. நீ நினைக்க மாதிரிலாம் ஒண்ணு இருக்காதுக்கா. நீ சொல்லத அவன் எப்பவும் கேட்காதனக்கா செய்வான். நீ ஏதோ நினைக்க பாரு. யாம்டி ஒரு மாதிரி வாய் வளருது. வாய் வளருதா? எனக்கு எங்க வாய் வளருது? நான் நல்லதானே பேசிட்டு இருக்கேன் பாரு. அண்ணமாவா அப்படி இப்படி குருமை கொண்டாடிட்டு அந்த பிள்ளைக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாதானே. எதுக்குக்கா சப்போர்ட் பண்ண போறேன்? நான் உள்ளதான் சொல்லுவேன். வாங்குறதுனா நானும் இவ்வளவு நேரம் இருந்தேன். அதான் சொல்லுவேன் இப்படிதான் இருக்கும். அதனாலதான் வண்டியை வெளியே விட்டுருப்பான் போல இருக்குன்னு. 2-3 நாளா ரொம்ப நல்ல நம்ம ஊர்ல காத்தடிச்சலக்கா தூசியா பிடிச்சி வீ கிடக்கும்ல. அதான் வண்டியை விட்டு தொடச்சிருப்பான். யாரும் போதில்லக்கா வீட்டுல. அதாங்க தொடச்சிருப்பான். வேற ஒண்ணு இல்ல. வா வீட்டுக்குள்ள போய் என்ன ஏன்னு பாப்போம்பா. என்னை யாரும் ஏமாத்த முடியாது அக்கா. வா உள்ள. சரிக்கா. நீ தைய காப்பாத்தணும் அந்த பிள்ளைகள. அப்பங்கார ஏமாத்துறான்னு காணாது. நீ இப்ப மோகரி ஏமாத்துட்டு வந்திருக்க என் வீட்டுக்கு. அவன் பொண்டாட்டி அவன் கூட்டிட்டு போறான். ஏமா வீணுக்குன்னு சண்டைக்கு நிக்க மாதிரி நிக்கிறதுக்கு வந்து நிக்கால. கடவுளை என்னத்துக்கு சவத்தை இப்படிதான் மாமியா மரமும் பிரச்சனை ஆரம்பிக்கும் போல இருக்கு. சும்மா இருக்க மாட்டேன் எங்க அக்கா. நாளைக்கு வர அப்படியே சண்டை என்னைக்கு இழுத்துறா போல இருக்க. என்னத்த முறங்கிட்டு இருக்க? நான் எதுக்குக்கா மணங்க போறேன்? இந்த வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்கல. என்ன ஒன்னா சொல்லிட்டு இருந்தேன். நான் கூப்பிட மாட்டேன். அவளை நீ கூப்பிடுடி. அக்கா ஒத்த மருமோளா வச்சிருக்க. வாய் நிறைய மருமோளன்னு அழகா கூப்பிடா. பத்தியா செல்லதா ஏத்த என்ன மாதிரி மருமோளன் பாசமா கூப்பிடுது. அதனாலதான் ஒரு 2 பேருக்குள்ள சண்டை இல்லாம 2 பேரும் ஒருத்தர் எப்படி இருக்கா பத்தியாக்கா. ஊரே அதிசயப்படுது. அப்படி நீனும் உன் மருமோளை இருக்கணும்க்கா. சும்மா கூப்பிடு, மருமோளன்னு கூப்பிடு. உள்ளதான் இருப்பா. அது வேற இது வேற. நீ கூப்பிட போறியா என்ன? சரிக்கா நான் கூப்பிடுவேன். கூட பிறந்தவதான் இருந்தாலும் தப்புனா தப்புன்னு தானே சொல்லணும். நீ கூப்பிட முடியும் நேரம் இல்லாட்டி. யாழினிமா எனக்கு எப்படிக்கா தெரியும்? வாங்க கூட தானே நானும் வந்து நிக்கேன். இவ்வளவு தைரியம் உள்ள ஆளா இருந்தா கேட்க வேண்டியதுன்னு அவட்ட. என்னத்துக்கு வாரலோட வந்திருக்கேன்னு தூர பேரு. என் தைரியத்தை பத்தி நீ பேசியா? என்ன கண்டாலே நீக்கிடுன்னு ஆடுவா சின்ன பிள்ளைல. சரிக்கா நீ தைரியசாலிதை நான் ஒத்துக்கிடுவேன். ஒரு மரியாதை இருக்கட்டி. மாமியார் நிக்கல சின்ன மாமியார் நிக்கலன்னு சொல்லி நினைக்கலட்டி. வாரலோட வந்து நிக்கல எதுக்கு கலட்டி? ஏக்கா நீ எதுவும் நினைக்கிற மாதிரி இல்ல. அவ சும்மாதான் வந்திருப்பாக்கா வாரலோட. நீ கூப்பிட்டோன்னு தூத்து நின்றுப்பா. அந்த கையோட வாரலோட வந்திருப்பா. அப்போட்டு பணத்தை சொல்லிருக்கலாம். சரிக்கா சரிக்கா. சாரி அத்த, நீங்க கூப்பிட்டோன்னு ஓடி வந்தனா அதான் அப்படி வாரலோட தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன். வீட்டுக்குள்ள ரொம்ப தூசியா இருந்துச்சு அதான் தூத்துட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம் மனசுக்குள்ள திக்குனாயிட்டு. வாரல கண்டது இந்த ஊர்ல வாரல எடுத்து அடிப்படி படுத்தாலுவா. அதே மாதிரி வந்த மறுநாள் வாரல தூக்கிட்டாலும் எனக்கு எதிரா அப்படின்னு கூட வயித்த கலக்கிட்டு கூப்பிட்ட உடனே வாரல வச்சு தூத்துட்டு இருந்தா வாரலோட வந்திருக்கா. வேற ஒண்ணு இல்லப்பா. அதேக்கா எவ்வளவு மரியாதை உள்ள பிள்ளையா இருக்கு. ஒண்ணு கூப்பிட்ட உடனே வாரியோட நின்னாலும் கூட ஓடி இருந்திருக்கா பாரு. அத்தை பார்த்தேன். மோகனை எங்கடி கேளு தேவா.
என்னம்மா அப்படி பாக்கீங்க? என்ன மக்கா இதெல்லாம்? நீங்க தானமா சொல்லியிருந்தீங்க 3 நாள் வீட்டு விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு. அத நேரம் போல பாத்தீங்களா? வீட்டுல லேசா கொஞ்சம் தூசியா இருந்த மறந்து அத நான் ஒட்டடை அடிச்சேன். யாழினி வீடெல்லாம் தூத்து எடுத்து வாரி நல்லா சுத்தமாக்கிட்டு இருந்தா. பாத்திட்டு இந்த பையல பொண்டாட்டி வந்தனா எப்படிலாம் மாறிட்டானு. அட போக்கா நீ வேற. அவங்க 2 பேரும் இங்கே வெளியே போயிட்டாங்கன்னு தானே சொல்லிட்டு இருந்த. பாத்தியா வீட்ல எவ்வளவு பொறுப்பா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காவோ. ஆமா அதுவும் சரிதான். சரி மக்களே நீங்க போய் வேலையை பாருங்க. நல்ல வேலை உங்க அம்மா வரதுக்குள்ள சீக்கிரமா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்களா? டி ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போல. இப்ப 2 பேரும் நெசமாவே வீட்டை ஒட்டரை அடிச்சு வீட தூத்துட்டு இருந்தீங்களா? இல்ல சுத்தி, நாங்க 2 பேரும் உங்க அண்ணன் வீட்டுக்கு, அதான் என் மாமனார் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். அள்ளி வாமா போவோம். மீதி இருக்கிறத நான் ஒட்டரை அடிக்கேன், நீ தூத்து போடு. அடப்பாவி. சரிங்க நான் போயிட்டு வரேன். எதையும் யோசிச்சுட்டு கிடக்காத, கொஞ்ச நேரம் படுத்து உறங்கு. இடி புஷ்பா சாயந்தரம் வரும்போது கூட 200 பால் கொண்டேனா தயிருக்கு உர ஊத்தி வைக்கணும். சரிக்கா. இல்ல தெரியாம தான் கேக்கேன். என்ன யாராவது ஒரு ஆளு இத்தனை நாள் ஆள் அட்ரஸ் இல்லையே இந்த நீலாம்பரிய எங்க போலாம் என்ன ஆனான்னு தேடினேலா? கமெண்ட் நான் பார்க்கதான் செஞ்சேன். பார்க்கலன்னு மட்டும் நினைச்சுக்கிடாதீங்க. எல்லாரும் சொல்லுதியா நீலாம்பரி கதையை சோழியை முடிச்சு அனுப்புங்கன்னு மட்டும் சொல்லுதியல. ஆனா ஒரு மனசுதான், எனக்கும் மனசு இருக்கு. ஒரு கதையில ஹீரோயின் ஒருத்தி இருந்தான்னா அவளுக்கு வில்லின்னு ஒருத்தி இருப்பா. அப்படி இருந்தாலும் அந்த கதையை இன்ட்ரெஸ்டா போகும். அந்த வில்லியவே சோழியை முடிச்சு வீட்டுக்கு அனுப்பணும்னு நீங்க சொல்றீங்கன்னா அது எந்த விதத்துல நியாயம் தர்மம் சொல்லுங்க நீங்க. இப்ப யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? டி எமக்கா யாம்டி இப்படி நங்க விழுந்த மாதிரி உட்கார்ந்திருக்க? இது எத்தனை நாள் ஆச்சு? இருந்த இடத்த விட்டு எந்திக்கவும் மாட்டேங்க, குளிக்கவும் மாட்டேங்க, கொண்டாடவும் மாட்டேங்க. வண்டதுன்னு பேசிட்டு இருக்கேன். என்ன சுவாருதுன்னு? இதுதானா உனக்கு? இதை விட்டா வேற ஒண்ணுமே தெரியாதா? வம்பா போகும்லாட்டி அரிசி விக்க வெள்ளையில தூர ஏட்டி போட முடியும். அவ போயிட்டா. உங்க அண்ணங்காரன் இருக்கா, உன் புருஷன் இருக்காரு, நீ இருக்க, நான் இருக்க, 4 பேர் இருக்கோம்னு சொல்லி கொஞ்சம் சோத்த கொஞ்சம் கூடுதலா பொங்கி போட்டேன். முன்ன பின்ன சாப்பிட்டுக்கலாம்னு ஒரு 2 பக்கம் அரிசியை வர பொங்கி போட்டிருக்கேன். கடைசியில உங்க அண்ணங்காரனும் சாப்பிடல, உன் புருஷன் திருட்டு போனவர் எங்க போனாருன்னு தெரியல. கடைசியில் நம்ம 2 பேர் தான் இருக்கோம். 2 பக்கம் அரிசி சோறு எங்க இருந்து செலவழியும்? எல்லாத்தையும் கஞ்சிக்கு போட்டு காலையிலயும் தயிர் நிறைய இருந்தா தயிரை வச்சு காலையில தயிர் சாதம் தந்தேன். மத்தியானமும் தயிர் சாதம் தான் தாரேன். அதான் ரொம்ப நல்லது இந்த வெயிலுக்கு. தின்னு. அதுக்கு ஒரு தேங்காய் துவையிலாத அரைச்சு தரலாம்ல. ஒரு பையனை ஊறுகா வச்சிருக்கா. என்ன தின்னு திங்கட்ட பூவா? வேற நான் என்ன செய்ய முடியும் இந்த வயசான காலத்துல? சரி கொண்டா தின்னு தொலைவேன். எனக்கு தேவன செய்தி எடுத்து சூட தந்து விடுவா நேரத்துக்கு நேரம். இப்ப பார்த்தா அவளும் போனாலும் போனா கடைசியில வெறும் கஞ்சையும் தயிர் சாதமா திங்க வேண்டி இருக்கு. அவ போயிட்டானா புலம்பிட்டு இருக்கியா நீ? நானாவது புலம்பிட்டு இருக்கேன், நீ எப்படி கோவத்துல இருக்க? அவ போன பிறகு நீ சந்தோஷமா இருக்கலையே? ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கேன்னு? ஒரு வாரம் ஆச்சு. இந்த பீரை திறந்து போட்டது மாதிரி இருக்கு. இந்த பொட்டி திறந்து கிடந்த மாதிரி இருக்கு. அப்படியே தான் நீனும் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்க. யாமட்டி இப்படி இருக்க? காரணத்தை சொல்லி கொண்டாடாமட்டி. பாத கட்டி நீ என்ன செய்ய போற? ஏதாவது தெரிஞ்சாலும் பிரச்சனை என்னன்னு தீர்த்து வைக்கலாம்ல. உனக்கும் புருஷனும் சண்டையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. போனி ராத்திரி சாப்பாட்டுக்கு இதே மாதிரி வெறும் தயிர் ஊத்தி விரவி கொண்டுட்டு வந்துடுற. கொஞ்சோண்டு தாளிப்பு போட்டு அதை கொண்டுட்டு வா. அப்படியே கொஞ்சம் வித்தியாசமா தின்னு பாக்கேன். சொல்ல அவள பேசாம போயிட்டு இருக்கா. அரவரை எங்க அம்மைக்கு ஏமா கொஞ்சம் கூட பயம் இல்லையா? எல்லாம் என் நேரம். நல்ல நேரம், இது நல்ல நேரம். இது என்ன இருந்த இடத்த விட்டு 1 மாசம் ஆனாலும் 2 மாசம் ஆனாலும் எந்திரிக்க மாட்டேன் இருக்க. வித்து முடிச்ச மாதிரிலாம் இருக்கா என் பொண்டாட்டி. ஏதோ ஆஸ்பத்திரி கொண்டு போனோமா தெரியலையா? இல்லன்னா அதான் என் தங்கச்சி ராதிகாவை கூப்பிட்டு ஏதாவது கை மருந்து கொடுத்தா சரியாகுமா என்னவோ தெரியலையா? எடி திங்கவா செஞ்சா எப்படி? பார்த்து தெரியலையாக்கோ. இருந்த இடத்த விட்டு நவளல பச்சை தண்ணி பல்லுல படாம உட்கார்ந்திருக்கேன். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த என் பொண்டாட்டிய என்னைக்கிட்ட உண்மை பேசுவ? எங்க அம்மா இருந்த 25 பொண்ணாக எங்க அம்மா வீட்டு பத்திரம் இந்த 2 என்ன பண்ணினேரு அத மட்டும் சொல்லு. அப்பதான் அந்த இடத்த விட்டு எந்திப்பேனா? இன்னைக்கு சொல்லிருந்தா முடிவு பண்ணிட்டேன். இது செஞ்சிரு. ஒரு நிமிஷம். என்னையா இதெல்லாம்? கேட்ட கேள்விக்கு ஆன்சர் இதுதான். அப்படின்னா குட்டி பிசினஸ்னா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். முதல்ல போட்டதானே முதல்ல எடுக்க முடியும். அதான் எல்லாத்தையும் போட்டுட்டேன் உள்ள. கடைசியில ஒண்ணு எடுக்க முடியல. என்னையா இப்படி சொல்லுதேரு? அது எப்படி சொல்ல? பெரிய லெவல்ல போட்டா பெரிய லெவல்ல தூட்டு கிடைக்குன்னு சொன்னா. அதான் 25 பொண்ணாக்கி அப்படியே வித்து போட்டுட்டேன் உள்ள. அப்ப வீட்டு பத்திரம் முங்கிட்டு. என்னையா சொல்லுதேரு? ஆத்துல குளத்துல முங்கின மாதிரி சொல்லுதேரு. வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு அத கொண்டு பிசினஸ்ல போட்டேன். கடைசியில பிசினஸும் ஆயிட்டு பத்திரமும் முங்கிட்டு. எல்லாம் போச்சு. இப்ப எங்க அம்மா கிட்ட நான் என்ன பதில சொல்லுவேன்? எல்லாமே போயிட்டேன். இப்ப பாண்டியா போய் நிக்கனே. என்ன ஆனாலும் பரவாயில்ல. இப்பமே எங்க அம்மிட்ட போறேன். எல்லா விஷயத்தையும் உமரை பத்தி சொல்லுதேன். உமரை வீட்டை விட்டு விரட்டுதேன். அப்படி போட அருவாளா? இதுக்கு தானே ரொம்ப நாளா காத்திருந்தேன். நீ உங்க அம்மிட்ட எல்லாத்தையும் வெலா வரியா சொல்லு. நானும் நீ மாசமா இல்லங்கிறத வெலா வரியா சொல்லி போடுதேன். ஒரு பிரச்சனை இல்ல. முங்கனத திரும்பி எடுத்துடலாம். ஏங்க எப்பா முங்கனது மீண்டும் கிடைச்சிருமாங்க? எப்படிங்க கிடைக்கும்? நம்ம
நம்ம அக்கௌண்ட்ல ஏதோ ஒரு 2-3 லட்சம் போட்டு வச்சிருக்காங்களாம்ல, அதை மட்டும் எடுத்து கொடுக்க சொல்லு. அதுக்கப்புறம் இதை போட்டு முழுகிறதா எடுத்துடலாம். எல்லாம் என் நேரம். வீட்டுல துவாசமா தாங்க இருக்கு. என்னைக்கு துவாசை தானே சுட்டு வாயில போட்டுட்டு இருக்கோம். சரி ஏதாவது வித்தியாசமா வாங்கிட்டு வாங்க. ஆகா, வித்தியாசமாவா? சின்ன பொண்ணு, என்ன நல்லபடி ஆளை காணலேன்னு பார்த்தேன். கொஞ்ச நேரம் அசந்து உறங்கிட்டு வந்துக்கா. நேரம் ஆனதே தெரியல. கற்கள் தாண்டிட்டு அந்த தடப்பட எந்திரிச்சு என் மவளுக்கு ஒரு கப்பு பால் ஆத்தி கொடுத்துட்டு நான் ஒரு கப்பு டீயை போட்டு குடிச்சிட்டு என் புருஷனுக்கு அவருக்கு டீ பிடிக்காது, அவருக்கு கப்பு காப்பி அவருக்கு போட்டு கொடுத்துட்டு ஓடியாரேன். அவன் என்னவோ வித்தியாசமா வாங்கிட்டு வர சொல்லி உன் வீட்டுக்கு தானே சொல்லிட்டு இருக்கேன். எப்படிதான் காது கேட்குமோ தெரியலம்மா. இல்ல சின்ன பொண்ணு, எங்க வீட்டுல இன்னைக்கு துவாசை தான் சுடணும் பத்துக்கா. மாவு தான் இருக்கு. என்னைக்கு அந்த துவாசையும் சட்னியும் சாம்பார் தானே, ஏதாவது வித்தியாசமா வாங்கி திங்கலான்னா என் புருஷன் சொன்னா அவரு உனக்கு வேற வேலை இல்லட்டி அதை இனி கடையில வாங்கி திங்கணுமா, வீட்டுல ஏதாவது செய்யி அப்படின்னு பாரு. இல்ல இந்த நியாயத்தை மட்டும் சொல்லு. என்னைக்கு பொம்பளைகளுக்கு வீட்டுல சாப்பாடு செஞ்சு செஞ்சு போட்டு ஒரு நாள் கூட லீவ் இருக்கான்னு பாரு. ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ் கிடையாது. அட 4 மணி அது வேற எல்லாருக்கும். உங்களுக்கு என்ன டெய்லி அடுக்கலைக்கு லீவு தானே கொடுத்தியா? யார் வீட்லயாவது 5-6 தோசையை வாங்கிருதியா, 5-6 இட்லியை வாங்கி கொடுத்தியா, விதமா பூரி அப்படி இப்படின்னு ஏதாவது வாங்கிருதியா, சைட் டிஷ்க்கு இன்னொரு வீட பாத்துருதியா, இப்படி காலத்து தள்ளுதியா? உங்களுக்கு என்ன லீவு? நம்மள எப்பவும் மண்டை குழப்பதே இவளுக்கு ஜோலியா போச்சு. இப்படி எனக்காண்டி இல்ல, என் மோவளுக்காண்டி தான் கொஞ்சம் ஆசைப்படுவா. நூடுல்ஸ், இந்த கொத்து புரோட்டா அந்த மாதிரி ஐட்டம்லாம் என் புருஷன் வாங்கிட்டு சொன்ன மாதிரி சும்மா கடை பொருட்கள்லாம் வாங்கி திங்க விடாது அப்படிம்பாரு. இதுக்குதான் சொல்லுதே, நீ ஏதோ உன் புருஷன் ஆர்டர் சொல்லுதீங்களா, எனக்கு சேர்த்து அப்படியே கொத்து புரோட்டாவாது நூடுல்ஸ் இருந்தா வாங்கிட்டு சொல்லலாம். மாமா சும்மா இருக்க மாட்டியா? சரி சொல்லுவேன். அப்படியே வசந்தியக்கா வீட்டுக்கு ஒரு கொத்து புரோட்டா வாங்கிட்டு வாங்க. ஆமா ஆமா ஆமா, தனியா பார்சல் பண்ணி வாங்கிட்டு வந்துருங்க. மறுபடியும் போயிட்டாரேன். டேய் ஒரு 5 நிமிஷம் பொறுங்க. உங்க மொபைல் கொத்து புரோட்டா வாங்கிட்டு வராரு. அதுல சாப்பிட்டு போட்டு எங்கனாலும் பாடு பேசுவாங்க. மறுபடியும் இந்த கொத்து புரோட்டா கித்து புரோட்டா நமக்கு சரிப்பட்டு வந்துடாது. 5-6 பருக்கையும் தண்ணியுமா போட்டு கொஞ்சம் கஞ்சி குடிச்ச மாதிரி குடிச்சாதான் நல்லா இருக்கும் பத்துக்க வயித்துக்கு. கொத்து புரோட்டா நீங்க எல்லாம் சாப்பிடுங்க. நான் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வரேன். என்ன பண்ணு, 3 ரோசஸ் கிளவிகள் 3 சேர்ந்து எங்க தெரியுமா போய் டிவி சீரியல் பாக்குவா? நம்ம கோயிலுக்கு மாமியார் வீட்டுல. என்ன நாள் முடி சொல்லுதியா? கோகில மாமியா கூட இந்த 3 ரோசஸ் சண்டல்ல. அட நீ வேற, சண்டையெல்லாம் முடிஞ்சு சமாதானம் ஆயாச்சு. எல்லாம் ஒண்ணா மண்ண கிளவிகள் கிடந்து சீரியல் பார்த்து நடக்குவா. நீ ஒரு பார்சல் வசந்தி அக்காவுக்குன்னா 4 மணி இந்தாங்க ஒரு பார்சல் உங்களுக்கு. சரி போயிட்டாரு, நீ யாராயிட்டு? சரி அப்ப 4 மணி கிளம்புங்க. ஒரு கப்பு காஃபி இந்த சூடா போட்டு கொடுக்கணும் அந்த மனுஷனுக்கு. அப்புறம் அந்த அப்படி கொஞ்ச நேரம் கதை விட்டுட்டு இருப்போம். சரி போயிட்டாங்க. அட பாவி 4 மணி எஸ்கேப் ஆயிட்டு துட்டு தரல. நம்ம கதையை பேசிட்டு வாயை பிளந்துட்டோம். கடைசியில அது கதையெல்லாம் கொண்டுட்டு வாடிட்டேன். வானவரோட இப்படிதான்ப்பா 3 ஆப்ப வாங்கிட்டு சொல்லிச்சு. கடைசியில அது துட்டு ஏமாத்திட்டு அதே மாதிரி தடவை ஏமாத்திடப்படாதுப்பா. நம்ம உஷாரா இருக்கணும். புறவு வரும்ல மாடிக்கு துட்டு உருட்டு விட்டுறணும். என்னாத்து என்ன செஞ்சு கிடக்க? கொஞ்சம் பாத்திரம் கிடந்து அத கழுவுனே. 5-6 பாத்திரம் தானே கிடக்கு. சரி சேர்ந்தாப்புல சாப்பிட்டு போட்டு கழுவலாம்னு நினைச்சிருந்தேன். அதுக்குள்ள கழுவிட்டியாக்கோ? வீட்ல வேலையே செய்யாம இருந்தனா ஒரு மாதிரி இருந்தாப்ல இருக்கு. அத சரி பாத்திரத்தை கழுவுமேன்னு கழுவுனே. நீங்க நாளைக்கு காலையில வேலைக்கு போயிருவீங்க. பாவம் தானே நீ. அப்பா இவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிட்டியாக்கோ? இல்ல நீ, நான் சொல்லுதுன்னு யோசிச்சு பாப்பேன். வீட்ல இருக்க நம்மளே பாத்திரம் கழுவுறதுக்கு, துணி வைக்கிறதுக்கு இடந்து சோம்பேறித்தனம் பட்டு கிடக்கமே. வேலைக்கு போறவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. காலையிலே எந்திரிச்சு அரைக்க பறக்க காப்பியை குடிச்சமா ஒரு நல்ல சோறு கூட கிடையாது. படபடான்னு 4 வாய் அள்ளி போட்டுட்டு அந்த ஆள ஓடுதாங்க. அப்புறம் சாயந்தரம் வராங்க. வீட்ல வந்து இடத்துல சாப்பாடு செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும், பாத்திரங்களும் துணி தைக்கணும். எப்பப்பா நான்லாம் வேலைக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் செத்து சுண்ணாம்பாயிருவேன். என்ன செய்ய இந்த காலத்துல எல்லாம் பொம்பளைகளும் சேர்ந்து வேலை பார்த்தா தானே வீட்டை ஒப்பேத்த முடியுது. இல்லன்னா விக்க விலைவாசிக்கு அவ்வளவுதான் துண்டு தலையில போட்டு போக வேண்டியதான். அது உங்க அண்ணன் கொத்து புரோட்டா வாங்கிட்டு வந்திருக்காரு. அவரு கொஞ்சம் தான் சாப்பிடாரு. நீனும் உங்க வீட்டுக்காரன் சாப்பிடுங்க. சாப்பிடலையா? கொத்து புரோட்டெல்லாம் ஒரு ஆசைப்பட்ட மாதிரி தான். ஒரு வயதான சாப்பிடு. அதுக்கு மேல சாப்பிட்டா நமக்குலாம் சரிப்படாது. கொஞ்சம் கஞ்சி கூட குடிக்க போறேன். உங்க அம்மையும் கஞ்சி தான் குடிக்க போறவலாம். நீனும் உங்க வீட்டுக்காரன் நல்ல வயிறார சாப்பிடுங்க. இந்த மனுஷன் என்ன சாப்பிட்டா தெரியல. இல்லன்னா 2 துவாசு சுட்டு கொடுக்கணும். அவரும் கொத்து புரோட்டா வேண்டான்றாரு. அம்மா ராஜேஸ்வரன் எங்க? எங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட கதை விட்டுட்டு இருக்காரா. இந்த நேரம் எங்க அண்ணன் அடி வாங்காம இருப்பாரு. நிம்மதியாவது இருப்பாரு. இருந்துட்டு வரட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு. அன்னைக்குல போன் எடுத்து அந்த மனுஷனுக்கு ஒரு போன் போடுவான். மாமாய் எங்க இருக்கீங்க? இப்ப வந்துருவேன்டா, இப்ப வந்துருவேன். கொத்து புரோட்டா சூடா இருக்கு. சீக்கிரம் வாங்க. நம்ம 2 பேரும் சாப்பிடலாம். சரி வந்துட்டேன். கொத்து புரோட்டா எனக்கு உசுரு. யாருக்கெல்லாம் கொத்து புரோட்டா பிடிக்கும்னு சொல்லுங்க என்ன கமெண்ட்ல. நான் சாப்பிட்டறேன். மொட்டை மாடியில காத்து நல்ல ஏசி மாதிரி சிலுசிலுன்னு அடிக்கலாம். ஆமா சூப்பரா இருக்கு. நானும் யாரும் போல வச்சுக்கிய இங்கதான் வந்து உட்கார்ந்துருப்பேன். கல்யாணத்துக்கு முந்த நாள் போட்ட சீரியல் பல்பு இன்னமே கலத்தாம விட்டுருக்கானுல. எல்லாம் வீணா எரிஞ்சு கரண்ட் வேலை வேஸ்டா போகுது. நீங்க சரியான கஞ்ச பிசினாரியா இருப்பீங்க போல இருக்கு. என்ன யாழினி என்ன பத்தி அப்படி சொல்லிவிட்ட? இல்லங்க, சீரியல் பல்பு தானே. சரி கூட ஒரு நாள் எரிஞ்சிட்டு போகுது. கரண்ட் பில்லு யாருமா கெட்டுதா? உன் புருஷன் நான் தானே கெட்டுதே. யாழினி என்ன பொறுத்தவரை அத்தியாவசியமான தேவைக்கு கண்டிப்பா செலவு பண்ணணும். ஆனா ஆடம்பரமான செலவு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பத்துக்க கல்யாணத்துக்கு கூட ஆடம்பர செலவுலாம் வேண்டாமா, சிம்பிளா கல்யாணம் முடிச்சா போதும் அப்படின்னு எங்க அம்மாட்ட சொன்னேன். எங்க அம்மா எங்க கேட்டாங்க. யாழினி கஷ்டம்னா எனக்கு என்னன்னு தெரியும். எங்க அப்பா எங்களை விட்டுட்டு எங்க போனாங்கன்னே தெரியாது. அந்த சூழ்நிலையில
நானும் எங்க அம்மாவும் ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு தான் எங்க வாழ்க்கையே கழிச்சோம். பொண்ணுக்கும் எங்க அம்மா பார்த்து பார்த்து செலவு பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் நானும் கஷ்டப்பட்டு படிச்சேன். அப்போம்லாம் எனக்கு அந்த கஷ்டம் நல்லாவே தெரியும். அதனாலதாம்மா ஆடம்பரமான விஷயங்களுக்கு எல்லாம் என் வாழ்க்கையில எப்பவுமே இடம் கொடுக்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்பெல்லாம் சொல்லுவாங்க, என்னடா நீ இப்பவும் இப்படி இருக்க, கை நிறைய சம்பளம் வாங்குத, எதுக்கு அங்க போவோம் இங்க போவோம் சுத்துவோம், வா ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிடுவோம், என்ஜாய் பண்ணுவோம், வாழ்க்கை ஒரு தடவை தானே வாழ போறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் எனக்கு என்னவோ எவ்வளவுதான் காசு வந்த பிறகும் அப்படி வீணான ஆடம்பரமான செலவெல்லாம் எனக்கு தோணவே மாட்டேங்க. அப்படி செலவு பண்ணணும்னு ஆடம்பரமா பண்ணக்கூடிய செலவு வச்சு 4 கஷ்டப்பட்ட பிள்ளைங்களுக்கு புக்கு நோட்டு வாங்கி கொடுக்கலாம், என் ஃபீஸ் கூட கட்டலாம் அப்படின்லாம் நான் யோசிப்பேன். அதே மாதிரி நானும் செய்திருக்கேன். 4 பிள்ளைகளை ஃபீஸ் கட்டி படிக்க வச்சுட்டோம்னா அதுக்கு முன்னேறி அதுகளை குடும்பத்தை காப்பாத்திக்கிடும். அததான் யாழினி நான் எப்பவுமே யோசிப்பேன். சாரிங்க, ப்ளீஸ்ங்க என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்களை கஞ்ச பிசுனாரின்னு கிண்டல் பண்ணிட்டேன். தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. நீங்க ரொம்ப சங்கடப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அட இதுக்கு போய் எதுக்கு சாரி? இத பத்தி நான் யாருக்கிட்டையும் சொல்றதெல்லாம் கிடையாது. சும்மா கிண்டல் பண்ணா பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு நான் விட்டுருவேன். வாங்கிட்டனால எதையும் மறைக்காம நான் சொல்லிட்டேன். ஏன்னா புருஷ முன்னாட்டிக்குள்ள எந்த ஒளியும் மறைய இருக்கக்கூடாது. எதுவா இருந்தாலும் வாங்கிட்ட நானும் சொல்லிடுவேன், நீனும் என்கிட்ட சொல்லிடு. தைரியமா எதனாலும் சொல்லலாம். நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. ஒருத்தர் பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டா தானே எந்த பிரச்சனையும் வராம இருக்கும். ஆமாங்க. எட்டி மக்கா ஞாராவு சீக்கிரம் வாங்கட்டி. அங்க பாரு யாழினி, சித்திய. ஆமா, சத்யா சோனி பூமாரில வந்திருக்காங்க. மொட்டை மாடியில என்ன நடக்கு? சாப்பாடு வர நிறைய இருக்கா, அதான் எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு உருண்டை உருட்டி கொடுக்கலாம்னு நினைச்சேன். நான் வரேன். சின்ன பிள்ளைக்கு பாருங்க, ஒரே மட்டமா வடியறதே. இக்கோ நிலாச்சோறு தின்னு எவ்வளவு நாளாச்சு? இக்கோ ஒரு வாரத்தை கூப்பிட்டியாக்கா என்ன? நல்ல வேலைக்கோ எங்க வீட்டு மாடியில இருந்து பார்த்தேன் உங்களை. இல்லன்னா வச்சுக்கோங்க கீழே போய் சாப்பிட்டுருப்பேன். மத்தியானம் வச்சு சோறு நிறைய வர மிஞ்சிட்டு அந்தால கூட்டு குழம்பு எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு ஒரேடியே பிசைஞ்சு கொண்டு வந்துட்டேன். ஆமாக்கா வம்ப பேரும்ல 1 கிலோ அரிசி என்ன விக்கி? என் அம்மா 60 ரூபா கட்டி விக்கி. பூரா களைய முடியுமாக்கா? ஆமா பூமாரி, உங்க அம்மா உனக்கு கொத்து புரோட்டா எங்க வீட்ல இருந்து வாங்கிட்டு போனா. ஆமா நீங்க வந்து உட்கார்ந்திருக்க. அப்படியா? கொத்து புரோட்டாவா? இருக்கட்டும் நான் ரெண்டாவது போய் சாப்பிடுவேன் தே. நான் இங்க உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருந்தேனா, அந்தால புஷ்பத்தை நிலாச்சோறு திங்கலாம் வாங்க மக்கான்னு சொல்லி கூப்பிட்டாங்களா, அந்தால இங்க வந்தாச்சு. அப்போ 2வது ரவுண்ட் கொத்து புரோட்டாவா? ஆல்ரெடி உங்களை தான் நினைச்சேன். ஐயோ ஆளை காணலின்னு நினைச்சேன். வந்து நிக்கிய 100 ஐஸ். என்னபடி என் மவளை சாப்பிட கூடுதுக்காண்டி இங்க வந்தேன். நல்ல வேளை வந்தது, நல்லதா போச்சு. கொத்து புரோட்டாவை 2வது ரவுண்ட் விட்டுக்கலாம். ஆல்ரெடி துட்டதெல்லாம் வச்சுக்கோ, கொண்டு போய் கொண்டு விட்டு தானே நானே வாடியாம போயிடுறேன். தருவேம்மா, நாளைக்கு தாரேன். நாளைக்கு என்னைக்கு வரும்? இது வர வேண்டிய நேரத்துல வரும். பேசாம ஈரி ஏக்கா உருண்டை போடுக்கு ஆளுக்கு ஒண்ணு. நிலாச்சோறு சாப்பிடுறாங்க, பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்குது. அலுமடி உங்க தம்பிக்கு ஏதோ ஒரு வேலை வேணும்னு கேட்டீங்களா? தெரிஞ்ச இடத்துல வேலை இருக்கு, வேண்டாம் சொல்லுதேலா? அப்ப நாளைக்கு வர சொல்லிருந்தேனே. ஆமா நீ நைட்டே போன் அடி சொல்லுங்க. நாளைக்கு காலை ஒரு 10 மணிக்கு ஆனுங்க வர சொல்லுங்க. அதெல்லாம் கூட்டு போறேன். சரி புஷ்பா கிட்ட முதல்ல உருண்டை வாங்க. ஏக்கா இங்க தாக்க முதல்ல. அலுமடி நமக்கு சுவார் தான் முக்கியம். ஏங்க அந்த அக்கா பேர் உண்மையிலே 4 முடியாங்க. இப்படி ஒரு பேரை நான் கேள்விப்பட்டதே இல்ல, புதுசா இருக்கலாம். யாழினி அந்த அக்கா பேரு 4 முடி இல்ல, 4 முடிங்கிறது அவங்களுக்கு வட்ட பேரு. அம்மா அவங்க உண்மையான பேரு வந்து வசந்தி. அது அதிகமா யாருமே கூப்பிட மாட்டாங்க, முக்கியமா சின்ன பொண்ணாக்கா. ஆமா அவங்க 2 பேரும் தான் ரொம்ப க்ளோஸா இங்க சுத்துறாங்க. அவங்க தான் ரொம்ப ஒயாம 4 முடி கூப்பிட்டே இருப்பாங்க. நிறைய பேருமே எல்லாருமே 4 முடி தான் நானும் கூப்பிட்டு பாத்திருக்கேன். வசந்தின்னு யாருமே கூப்பிட்டு நான் கேள்விப்பட்டது இல்ல. சின்ன பொண்ணாக்கா அப்படி வட்ட பேர் வச்சு கூப்பிட்டு கடைசியில அதே பியார் மாதிரி ஆயிட்டு வசந்திங்கிற பியாரே மங்கிரும் போல இருக்கு. ரொம்ப ஜாலியா இருக்கலங்க. இதெல்லாம் நான் பார்த்ததே இல்ல. நானும் எங்க அப்பாவும் மட்டும்தான் எங்க வீட்ல இருப்போம், வேற யாரும் இருக்க மாட்டாங்க. எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் இருக்காதா. நான் எங்க அப்பா கிட்ட மட்டும்தான் பேசுவேன். வேலைக்கு போவேன், அப்புறம் வீட்டுக்கு வருவேன். வந்தானே எங்க அப்பா கிட்ட கொஞ்ச நேரம் பேசுவேன், அப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் போன் பாப்பேன், அப்புறம் அப்படியே தூங்கிடுவேன். இதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப புதுசா இருக்கிற மாதிரி இருக்கு. சொந்த பந்தம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் இங்க அன்பா பழகுறத பாக்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உண்மையிலே நான் கொடுத்து வச்சவதான். எங்க அம்மா கூட சொன்னாங்க கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம சொந்த ஊருக்கே போயிடலாமாக்கா அப்படின்னு. நான் தான் சொன்னேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, வீடு கிடைக்கட்டு அது பாட்டுல அப்பப்ப நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். ஆனா நம்ம இங்கே இருப்போமா, இங்க இருக்கிற சந்தோஷம் வேற எங்கேயும் கிடைக்காது. நம்ம எல்லாரும் ஒரு தாய் பிள்ளை மாதிரி எல்லாரும் பழகுறாங்க. ஒரு வீட்டுல இருக்க சாப்பாடை எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடுறாங்க. அதெல்லாம் எங்கம்மா கிடைக்கும்? இதெல்லாம் கோடி கொடுத்தா கூட கிடைக்காது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். கரெக்டா தாங்க சொல்லிருக்கீங்க. எனக்கு கூட இங்க இருக்கணும்னு ஆசை. நீ ஒரே ஒரு நிமிஷம் இரு, இப்ப வரேன். எங்க போறீங்க? நான் வந்துட்டேன். அப்படியே எனக்கு ஒரு உருண்டை தாங்க. என்ன புது மாப்பிள நிலாச்சோறு திங்க வந்திருக்க போல இருக்கு. ஆமாக்கோ எனக்கும் ஆசை வந்துட்டு எங்க சித்தி சாப்பாடு வரவி ஆளுக்கு ஒரு உருண்டை கொடுத்த உடனே அவ வீட்டுல இருக்கா. கூட்டிட்டு வரலாம்ல, 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிடலாம்ல. அம்மா காலையிலே உங்க அக்காவை சமாளிக்க முன்னாடி நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். வேண்டாப்பா. ஆமாப்பா, இந்தா நான் கையில தரே, கொண்டு போய் உன் பொடடி கொடு. ஒரே ஒரு உருண்டை போதும். என்னங்க ஒரே மட்டமா ஓடி போய் வாங்கிட்டு வந்துட்டீங்க? பார்த்தோன்னே எனக்கும் சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு, உனக்கும் சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. சரி நம்ம 2 பேரும் அங்க போனோம்னு வச்சுக்க, அவ்வளவுதான். அம்மா பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், பிரச்சனையா போயிரும். அதான் டக்குன்னு நானே ஓடி போய் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி கையில கொடுங்க. அந்த கையில கொடுத்தா நீனும் கையை கழுவணும், கீழே தான் மெனக்கிட்டு போகணும். சரி நானே ஊட்டி விடுறேன், நீனும் பாதி சாப்பிடு, நானும் பாதி சாப்பிடுறேன். சரி
சரி டைம் ஆயிட்டு கீழே போமா. சரிங்க. இடிய மக்கா எங்கடி போற? யாரங்கம்மா? என் புருஷன் வீட்டுக்குடா. என்ன நாத்து காலையிலே கிளம்பிட்டேன்? காலையிலே போய் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய வேலைகள்லாம் இருக்கு நீ. அதான் காலையிலே கிளம்பிட்டேன். கூட 2 நாள் இருந்துட்டு பாட்டி. என்னது இது காலையில கிடந்து ஒப்பாரிச்சு கிடைக்க? அவன் புருஷ வீட்டுக்கு தானே போற, வேற எங்க போறா? அப்படியே கிளம்பி என்னவோ அமெரிக்கால இருக்க மாதிரி தான் அம்மா வீடு நினைப்பு. இந்த குட்டிக்கரணை போட்டா உங்க மவங்க வந்து உள்ள போறா. அதல்ல பரவாயில்ல. என்னதான் இருந்தாலும் இந்த நீல அவரே விரட்டணுமா வீட்டை விட்டு வரட்டணும். என்ன சந்தோஷமா அனுப்பிவிடுங்க உம்மோட. இடிய மக்கா உன்னையோட சொல்லுதுடி உன் புருஷன் தங்கமான குணம். நல்லபடியா பாத்துக்கிட்டே அவரை இந்த என்னது மட்டு மரியாதை இல்லாம பேசி விடுதுனே. வாரும் போறங்கத. வாங்க இந்தாங்க போங்க மாமோ அப்படின்னு சொல்லி சொல்லுனே. சரிம்மா. எல்லா நேரமும் மாமா என்ன கூப்பிடும்மா. ஆனா சில நேரத்துல கோவம் வந்துட்டு வெச்சிக்க. அவச்ச மட்டும் தலையா ஆம்லெட் வாயா அப்படி இப்படி சொல்லி சில நேரங்கள்ல வந்துருது தெரியாம. இனிமே அப்படிலாம் சொல்ல மாட்டேமா. அப்படியே கண்டினியூ பண்ணிக்கா. சூப்பர் செல்லம். ஒரு gift கொடுத்தானே உனக்கு பத்திரமா வச்சிருக்கியே எப்படி? அப்படி போட அருவாளா. சூப்பர். இந்த மர்மலுக்கு கிஃப்டா என்னத்தையும் கொடுத்திருக்கியா? என்னது இது? அது சீக்ரெட். அத வச்சுதான் நீல அப்படியே வீட்டை விட்டு விரட்ட போறோம். ஐயோ அவளை விசித்தி சொல்லிட்டேன்னா இப்பமே வளருவாய் நான் வேற. அந்த சுவாரஸ்யமான சீக்ரெட் என்னன்னு அடுத்த வீடியோல வெளியே வரும். நன்றி இந்த சீக்ரெட்டான கிஃப்ட். அத வச்சுதான் நீலாம்பரியை விரட்ட போறேன். அது என்ன கிஃப்டா இருக்கும்? உங்களுக்கு தெரிஞ்சுனா கமெண்ட்ல சொல்லுங்க சொந்தங்களே. இந்த ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல நிறைய பேர் இந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு எல்லாம் நல்ல அளவுல இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு இந்த பொருட்கள்லாம் வேணும்னா இந்த கீழ இருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு பத்தியா, அதுல இந்த காயின ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் அதை பத்தின இந்த விவரம்லாம் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிடலாம் பத்தியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம ஆஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோ அது ரெடியான வீடியோ பாப்போம். எங்க மாமியார்